புட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் டைம் புட்டு செய்யும்போது தப்பாக வந்துட்டால் உடனே நிறுத்திடாதீங்க. மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் பாருங்கள், சூப்பராக புட்டு செய்ய கற்றுக்குவீங்க. ராகி மாவு ப்ளஸ் ஆவியில் வேகிறது, இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? ராகி மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, இப்படி எதில் வேணாலும் புட்டு செய்யலாங்க. அதுவும் இதே மெத்தேடில் தான். நான் இன்றைக்கி புட்டு செய்கிறதுக்கு ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். காப்படி டம்ளரில் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா மாவை இப்படி கட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த கட்டி உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா புட்டு பதத்துக்கு மாவு ரெடின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நீங்கள் சல்லடை வச்சு இந்த புட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் சலித்து எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் புட்டு பாத்திரத்தில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான புட்டு ரெடி ஆயிரும். ஒரு சிலர் புட்டு வேகும் போதே தேங்காயை போட்டு வேக வைப்பாங்க. ஆனால் நான் தேங்காயை வேக வச்சு பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன். பச்சையாக சேர்த்துக்கிட்டா தான் இதில் இருக்கிற நன்மை பசங்களுக்கு சேரும், நம்மளுக்கும் அதுதான் நல்லது. அதனால் நெய் போட்டு இந்த புட்டை கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக